மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நல்ல நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளின் விடியலை காண்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நாங்கள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் விடியல் உம்முடைய நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல எங்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து பாதுகாப்பதாக. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாக்கியம் என்றால், சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவது இல்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லும். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேடுகிறவர்கள் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சங்கீதக்காரர் பாடும்போது 34வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் பாடுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த வழியில் காண்பிக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதக்காரர் 2வது சங்கீதம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொண்டாலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். குமாரன் கோபம் கொண்டாலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுதல், அவரோடு கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையின் ஜீவிதங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும்போது, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மனுஷர் நிமித்தம் நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று
சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம் என்றால், சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சகலவித துர்க்குணத்தையும், கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் விட்டுவிட்டு, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அன்பு பிள்ளைகளே, அந்த பிறந்த குழந்தைகளுக்குத்தான் இந்த எண்ணங்கள் ஒன்றும் உதிக்காமல் இருக்கும். வளர்ந்து விட்டால் அந்த வளர்ச்சியிலே இந்த துர்க்குணங்கள் எல்லாமே தானாக வெளிப்பட்டு விடும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த குணங்களை எப்படிப்பட்ட அனுகூலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வாசகத்தை கேட்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 34வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை தேடுகிற உணர்வு நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அவர் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஆத்மீகத்தில் எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதையும் சற்று நாம் யோசிக்க வேண்டும். அவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளான வாழ்க்கையில் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 91வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவர் மீது வாஞ்சை வைக்க வேண்டும். நாம் இந்த லோகத்தில் எத்தனையோ பொருள்கள் மீது வாஞ்சை வைக்கிறோம். உணவு உண்ணும்போது வாஞ்சை, ஆடை உடுத்துவதில் வாஞ்சை, பயணம் செய்வதில் வாஞ்சை, உலக கல்வி கற்பதில் வாஞ்சை, உலகத்தை சுற்றி பார்ப்பதில் வாஞ்சை, இப்படி பல வாஞ்சைகளை நாம் எல்லோருமே விரும்புகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான வாஞ்சை என்னவென்றால், கர்த்தர் மீது வாஞ்சையை வைக்க வேண்டும். அவர் சொல்லிய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து படித்து அவர் மீது அன்பு காட்டுவதில், அவர் சொன்ன அன்பை மற்றவர்களிடத்தில் காண்பிப்பதில் நாம் வாஞ்சை வைக்க வேண்டும். அதைத்தான் அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாஞ்சை யார் மீது ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று 91வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு
காண்பிப்பேன் என்று 16வது வசனத்தோடு முடிக்கிறார். கர்த்தர் மீது வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று இங்கு சங்கீதக்காரர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அன்பான தேவ மனுஷனே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை எந்த அளவு தேடுவதற்கு வாஞ்சையை காண்பிக்கிறேன், தேவனை பார்ப்பதற்கு என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆவல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தேடி அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் வார்த்து வைக்க வேண்டும். அதனால் நம்முடைய பாதைகள் வெளிச்சத்தின் பாதைகளாக மாறும். நம்முடைய நடைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிசகப்பட மாட்டாது. நம்முடைய கண்கள் ஒரு நாளும் இருளடைந்து போவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவருக்கு விரோதமாக வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தகர்த்து போட்டு நமக்கு சகாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. 18வது சங்கீதம் 18வது வசனத்தில், ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு சகாயராய் இருந்தார். ஏனென்றால் அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மீது வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரால் காக்கப்படுவார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை தேவனை தேடுகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். நாம் எந்த அளவு தேவனை தேடுகிறோம்? 29வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளோடு நாம் பிணைக்கப்படுவதற்கு நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அல்ல, அன்பு நிமித்தம் அவர் மீது வாஞ்சை வைத்து, விருப்பம் வைத்து அவரை தேட வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபு பக்தன் சொல்லும்போது நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வாஞ்சைகள் எதிலெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது என்று. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், வாஞ்சையை அவர் குறித்து வெளிப்படுத்தும் போது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் விலகுவது இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிலும் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொள்வேன் என்று யோபு 23:12 நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் வாஞ்சை. தேவனுடைய வேத எழுத்துக்கள், அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஆத்ம தாகம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவரை நம்ப வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மீது வைத்திருக்கிற பற்றுதல் நம்மை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நம்மை நீங்களாக்கி வெறுமையாக்கும் என்பதை இந்த நாளின் செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவர் மீது வைத்திருக்கிற வாஞ்சையை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து, அந்த வாஞ்சையிலே அவரை இன்னும் உற்சாகத்தோடு தேடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று யுகயுகமாய் அவரை சேவிக்கிற ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து
ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளின் வெளிச்சத்திலே ஆண்டவரை நாங்கள் கடந்து வருவதற்கு நல்லதொரு வார்த்தைகளை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பித்தீர். அந்த வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண எங்களுடைய கால்களை வைத்திருக்கிறோம். எங்களுடைய தொடர் நடையானது அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு அனுகூலம் செய்ய கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய வாழ்க்கையில் இருளற்றதாய் காணப்பட, எப்பொழுதும் வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய வசனம்தான் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். உம்மை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மால் கைவிடப்படுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். உமது நாமத்தின் மீது வாஞ்சியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இன்றைக்கு நீர் தந்து மீது வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உம்முடைய சத்திய எழுத்துக்களின்படி நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைகளை கேட்ட நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் வெளிச்சம் நமக்கு முன்பாக கடந்து செல்ல தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.